Hello guys, event model அப்படின்ற டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். DHTML அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக். முதல்ல ஈவெண்ட் மாடல்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். The event model is used to respond the user interaction and make the changes accordingly. அதாவது ஈவெண்ட் மாடல் வந்து டெல்ப்ஸ் டு ரெஸ்பாண்ட்னா என்னது அப்படின்னா யூசர் பண்ணுற ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதுதான் வந்து ஈவெண்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பட்டன் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் ஆகட்டும், இல்லை ஒரு கண்டென்ட், ஒரு இமேஜ் கண்டென்ட் ஆகட்டும், அதில் அந்த டேக் உள்ளே போயிட்டு இமேஜ் கண்டென்ட்டு இல்லை ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டு நம்ம போட்டிருக்க ஒரு டேக் உள்ளே போயிட்டு ஈவெண்ட் மாடல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ நம்ம அந்த டேகை கிளிக் பண்ணும்போது யூசர் ஆக்ஷன் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க, கிளிக் பண்ணுறாங்க, டபுள் கிளிக் பண்ணுறாங்க அப்படின் போது அந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேஞ்சஸை வெப்பேஜில் ஏற்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஈவெண்ட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த ஈவெண்ட் மாடல் பயன்படுத்துறதுனால நம்ம வெப்பேஜ் வந்து இன்டராக்டிவாகவும் அதே சமயத்தில் டைனமிக்காகவும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய இன்டராக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வெப்பேஜில் ஆக்ஷன்ஸை செட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்றத நம்ம டைனமிக்காக செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு thus we can create the interactive and dynamic and more user friendly web pages அப்படின்றது இது மூலயமா சொல்கிறாங்க. ஸோ ஈவெண்ட் மாடல் வந்து நமக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இப்போ ஈவெண்ட்டை எந்தெந்த டைப்ஸில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் வெப்பேஜில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மவுஸ் கிளிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஈவெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மவுஸோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கீ ஸ்ட்ரோக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம வெப்பேஜில் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது அதோட டைப்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம இந்த DHTML இந்த 9 டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பயன்படுத்த போகிறோம். ஆனால் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவெண்ட் மாடல் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் நம்ம இந்த 9 டைப்ஸ் DHTML பார்ப்போம். ஜாவாஸ்கிரிப்ட் வரும்போது இன்னும் நிறைய ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஆன் கிளிக் ஈவெண்ட்டு, ஆன் லோட் ஈவெண்ட் எல்லாம் வந்து நார்மலாகவே எல்லா வெப்பேஜுக்குமே யூஸ் பண்ணுற ஈவெண்ட்ஸு. மற்ற எல்லாமே தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். on mouse over, on mouse out, on mouse move, on mouse down, mouse up, on focus, on blur. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆன் கிளிக்கும் ஆன் லோடும் எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராமில் ஸ்கிரிப்ட் டேக் உள்ளார நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் அப்படின்னு கீவேர்ட் போட்டுட்டு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் வேணுமோ டிஸ்பிளே இல்லை ஏதோ பேர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நான் என்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அலர்ட் பாக்ஸ் ஒன்று டிஸ்பிளே பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அலர்ட் அப்படின்னு போட்டுட்டோம்னா அந்த அலர்ட் பாக்ஸை வந்து நம்ம எப்போ இதை ஆக்டிவேட் பண்ணுறோமோ, இந்த ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணுறோமோ அலர்ட் பாக்ஸ் ஒன்று வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் என்ன கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன்னா, வெல்கம் டு தமிழ் கோடிங் கிளாஸ் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன் ஒரு வேர்டு, ஒரு லைனை. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி நான் கால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈவெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த 9 டைப் ஆஃப் ஈவெண்ட்டில் நீங்கள் எந்த ஈவெண்ட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக? இந்த ஸ்கிரிப்டில் பார்க்குற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அப்போ ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வெப்பேஜில் எப்படி டேக்ஸ் மூலிமா கால் பண்ணுவோம்னா, இந்த ஈவெண்ட்டை பயன்படுத்தி தான் கால் பண்ணுவோம். அதில் நம்ம இன்றைக்கி இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட்டை பயன்படுத்தி ப்ளஸ் வந்து ஆன்லோடு ஈவெண்ட்டை பயன்படுத்தியும் எப்படி இந்த ஃபங்க்ஷன் ஜாவாஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது, அது கால் பண்ணுறது மூலயமா எப்படி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆன்லோடு ஈவெண்ட்டில் ரன் பண்ணி காமிக்கிறேன். மேக்ஸிமம் ஆன்லோட் ஈவெண்ட் வந்து எதில் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, பாடி டேக்கில் தான் பயன்படுத்துவாங்க. ஆன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், ஈக்குவல் டு கொடுங்க டபுள் கோட்ஸில். இப்போ இந்த ஆன்லோடு நீங்கள் டைப் பண்ணோடனே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு போட்டு டபுள் கோட்ஸில் இந்த டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிடணும். இப்போ ஆன்லோடோட ஒர்க் என்ன அப்படின்னா, எப்போ நம்ம இந்த வெப்பேஜை ரன் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த வெப்பேஜை ரன் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அதுதான் ஆன்லோட் ஈவெண்ட்டோட ஒர்க்கு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்பேஜ் ரன் பண்ண உடனே வெல்கம் டு தமிழ் கோடிங் கிளாஸ் அப்படின்றது எனக்கு இந்த அலர்ட் பாக்ஸில் வந்துருக்கு. இதுதான் ஆன் லோட் ஈவெண்ட்டு. இப்போ ஆன் கிளிக் ஈவெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுக்குறேன். கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம என்ன கண்டென்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆன் கிளிக் ஈவெண்ட் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் நம்ம வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுப்போம். அதாவது இப்போ முன்னாடி வந்து பாடி டேக்கில் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நம்ம எதுக்குள்ளே கொடுக்குறோன்னா பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அந்த பட்டனில் வந்து ஆன் கிளிக்குன்னு போட்டுட்டு அதில் டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்ணுறோம். இப்போ எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்போ இங்கே ஒரு பட்டன் வந்துருக்கு. இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இந்த அலர்ட் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணால் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அப்போ ஆன் கிளிக்குக்கும் ஆன் லோடுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். ஆன் லோட் அப்படின்றது வெப்பேஜை ரன் பண்ண உடனேயே நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் இருக்க சேஞ்சஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஆனால் ஆன் கிளிக் அப்படின்றது எப்போ நம்ம கர்சர் பாயிண்டரில் எப்போ நம்ம அந்த செட் பண்ணியிருக்க டூலை கிளிக் பண்ணுறோமோ கிளிக் பண்ணும்போது தான் ஜேஎஸோட ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் ஆன் கிளிக் ஈவெண்ட் ஆன் லோட் ஈவெண்ட்டோட டிஃப்ரென்ஸ். இப்போ இது பட்டனில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஆன் கிளிக்கு. நீங்கள் வேணும்னா டெக்ஸ்ட்டுக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட்டு ஒன்று டைப் பண்ணுறேன், பேராகிராஃப் டேக்கு. அதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஆன் கிளிக் அப்படின்னு செட் பண்ணிடுறேன். எந்த HTML எலமெண்ட்டுக்கு வேணாலும் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம். இப்போ நான் இங்கே ஒரு பேராகிராஃப் டேக்கில் லைன் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயும் வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட்டை செட் பண்ணியிருக்கேன் இந்த பேராகிராஃப் பி டேக்லேயும். இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் கால் ஆகிற மாதிரியே இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணாலும் எனக்கு வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட் வந்து ரன் ஆகி அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அப்போ நம்ம எந்த டூலுக்கு வேணாலும் எந்த டேகுக்கு வேணாலும் நம்ம ஈவெண்ட்ஸை செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் இங்கே ஜாவாஸ்கிரிப்டில் நிறைய டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதை டிஃப்ரெண்ட்டாக எந்தெந்த டேகுக்கு எந்தெந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணணுமோ அதை நீங்கள் பர்டிகுலராக கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேராகிராஃப் டேக்கு கிளிக் பண்ணும்போது பேராகிராஃபில் இருக்கிற இந்த திஸ் இஸ் பேராகிராஃப் இந்த லைனை கிளிக் பண்ணும்போது நம்ம வேறு ஒரு ஃபங்க்ஷன் அதாவது டிஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஜேஎஸில். அதை கால் பண்ணுற மாதிரி நான் ஆன் கிளிக்கில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அலர்ட்டு பேராகிராஃப் அப்படின்றது நான் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ இந்த பேராகிராஃபை கிளிக் பண்ணும்போது மட்டும் வேறு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நெக்ஸ்ட் இருக்கிற ஈவெண்ட் மாடல்ஸை நம்ம பார்க்கலாம்.